ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நியூயார்க்கில் இருக்க 9/11 மெமோரியல் பிளேஸ் பார்க்க தான் போகிறோம். இப்போ நாங்கள் நியூ ஜெர்சி சைட்லேருந்து நியூயார்க் சைடு தான் ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறோம். ஃபெரியில் ட்ராவல் பண்ணக்குள்ளவே அந்த பில்டிங்ஸ் வியூஸ்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. குழந்தைங்களும் நாங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த ஃபெரியோடைய டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை கவுண்டரில் போயிட்டு டேரெக்டாக அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் பண்ணக்குள்ள நியூயார்க்லேருந்து நியூ ஜெர்சி சைடு வரமா இல்லை நியூ ஜெர்சிலேருந்து நியூயார்க் சைடு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நாங்கள் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டோம். நம்ம மாற்றி பண்ணிட்டோம்னா நம்ம திரும்ப போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து டிக்கெட் வந்து அண்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து இல்லை. அடல்ட்டுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து ஒரு $6 to $7 அப்படி வரும். ஸோ எங்கள் 3 பேருக்கு வந்து $20 வந்துச்சு. அண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்தே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 7-8 வரைக்கும் ஃபெரி டைமிங் இருக்கும். நம்ம டைமிங் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம இருக்க பிளேஸ் தான் 9/11 மெமோரியலுங்க. ஸோ இந்த இடத்த பற்றி தெரியாதவங்க யாருமே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். எத்தனை தடவை போனாலும் சலிக்காத ஒரு இடம் வந்து இந்த 9/11 மெமோரியல் தான். இந்த ட்வின் டவர் அட்டாக் ஆனதில் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர் வந்து இதில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு எப்போ போனாலுமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் எமோஷ்னலாகவும் டச்சிங்காகவும் இருக்குங்க. அவங்க இறந்தவங்களுடைய நேம்லாம் வந்து ஸோ அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்பவே எனக்கு வந்து எமோஷனல் தாங்க ஆகுது. ஒவ்வொரு டைமும் அது பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அவங்களுடைய ஞாபகம் தான். அவங்கள ஞாபகப்படுத்துகிற விதமாக அங்கே எல்லாமே அது பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டருடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் தான். இது ஆக்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங். இந்த பில்டிங்குமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து போனப்போ வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. லைக் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி, அதில் வந்து ரேபிட்டு, எலிஃபண்ட்டு, லயன், கொரில்லா இதெல்லாமே உட்காந்துருக்க மாதிரி இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பக்கத்தில் இன்னொரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஸோ லைக் இதுதான் டைனிங் பண்ணுற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப். அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கேயும் உட்காந்து குழந்தைங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோடைய இன்டீரியர். இதுவுமே வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேயும் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் வரக்குள்ளே ஃபெரியில் வராமல் ட்ரெயினில் வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே அங்கே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.